உங்களுக்கு தெரியும், அரசியல் யாப்புக்கள் என்ற ஒரு தலைப்பு பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 60 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கேள்வி வரும். நீங்க அரசியல் யாப்புக்களை மட்டும் ஃபுல்லா படிச்சு அதுல ஃபுல் கிளியர்னு சொன்னா உங்களால பி அல்ல சி எடுக்க இயலும். பொலிட்டிக்கல் பாடத்துல சி எடுக்க இயலும். எனவே இந்த பாடங்களை நாங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஃபுல்லா ஃபுல்லா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முக்கியமான விஷயங்களை நாங்கள் பாடமாக்கி இருக்கணும். அந்த வகையில தான் நாங்கள் டொனமூர் யாப்புக்கு முந்தி ஹோல்ஃப்ரூக் கமரான் யாப்பு படித்தோம். அடுத்தது மணிங் இந்த குருமக்களை மணிங் மணிங் டெவன்சியர் இதெல்லாம் படிச்சிட்டோம். அது கோல்ஃப்ரூக் கமரன் யாப்பு கட்டாயம் தேவை. அதை நான் மெமரி டெக்னிக்கில் எப்படி பாடமாக்கி வச்சு கொள்ளலாம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். மற்ற விஷயங்களையும் நோம்பலை படித்தா போதும். அதில் டொனமூர் யாப்புங்கிறது மிக முக்கியமான யாப்பு. ஏன் டொனமூர் முக்கியமான யாப்புன்னு சொன்னால், இந்த காலனித்துவம் காலனித்துவ முறை இருக்குதானே, அதாவது பிரித்தானியா இலங்கையை காலனித்துவம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. காலனித்துவம்னா என்ன? எங்கட இலங்கை நாட்டை அவங்க ஆட்சி செஞ்சு கொண்டு இருந்தாங்க. நான் இருக்கிறேன், நான் உங்களோட வீட்டுக்கு சரி உங்களோட ஸ்கூலுக்கு உங்களோட ஸ்கூலை நான் எடுத்து நடத்தினா அது எப்படி இருக்கு? உங்களோட பிரின்சிபல் இருக்க, உங்களோட ஆசிரியர்கள் இருக்க, நான் உங்களோட ஸ்கூலை நிர்வாகம் பண்ணினா அது எப்படி இருக்குமோ, அதே போல பிரித்தானிய இலங்கையை நிர்வாகம் பண்ணினாங்க. இதான் காலனித்துவம் அப்படி சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு காலனித்துவத்துக்கும் சரியா இப்படிப்பட்ட ஒரு காலனித்துவத்துக்கும் இப்ப இருக்கிற ஜனநாயக நாடு இப்ப எங்கட நாட்டை நாங்க தான் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமைக்கும் ஒரு இடைப்பட்ட இணைப்பு பாலமாக இருந்தது இந்த டொனமூர் அரசியல் யாப்பு. இந்த கோல்ஃப்ரூ கமரன் யாப்புல இருந்து, அதாவது காலனித்துவ ஆட்சியிலிருந்து இந்த பாலத்தால நடந்து வந்துதான் ஜனநாயக ஆட்சியாக இலங்கை மாறுது. அப்படிப்பட்ட ஒரு பாலமாக இருந்த ஒரு யாப்பு இந்த டொனமூர் அரசியல் யாப்பு. அந்த வகையில இதுல நிறைய கேள்வி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய கேள்வி எடுக்கலும். அதனால பெஸ்ட்டுக்கு இந்த டொனமூர் யாப்பை நல்லா நாங்கள் விளங்கி கொள்ளணும். எந்த அளவுக்கு டொனமூர் யாப்பை உங்களுக்கு விளங்குதோ அந்த அளவுக்கு மற்ற யாப்புகள் எல்லாம் மிச்சம் ஈஸியாக இருக்கும். டொனமூர் யாப்பை வச்சே மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பாடமாக கேளும். சரியா? அந்த வகையில் டொனமூர் யாப்போட பின்னணி நாங்கள் பார்த்தோம். இது எப்படி வந்தது, மணிங் டெவன்சியர் யாப்பில் என்னென்ன குறைகள் இருந்துச்சு, அவங்க இனவாரி பேர் நீத்துவதை வேணான்னு சொன்னாங்க, பிரதேசவாரி பேர் நீத்துவதை கேட்டாங்க. அதே போல் எங்கே நடந்த இந்தியாவில் நடந்த சுதந்திர போராட்டம், அடுத்தது பிரித்தானியர்கள் கைத்தொழில் கட்சி ஆட்சிக்கு வந்தது, இலங்கையில் இடதுசாரி கட்சி வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தது, ஆ மணிங் டெவன்சியரை இளைஞர்கள் யாரும் விரும்பல. இப்படிப்பட்ட காரணங்களால என்ன செய்யறாங்கன்னா டொனமு அரசியல் திட்டத்தை கொடுக்குறாங்க. எப்பயுமே உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல் திட்டத்தை ஏன் கொடுப்பாங்க அப்படின்னா கட்டி போடுறதுக்கு. ஒரு மாட்டை சும்மா விட்டா அது நினைச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு போயிடும், அது நாங்கள் கட்டி போடுவோம். இதே போல இலங்கையை விட்டா அவங்களோட பாட்டில் அவங்க ஆட்சி செஞ்சு போய் கொண்டு இருப்பாங்க. அவங்களோட விருப்பம் பிரித்தானியாட்ட இலங்கை நமக்கு இருக்கணும். எனவே இலங்கையை கட்டி போடணும். அதுக்குத்தான் இந்த அரசியல் யாப்பை ஒரு கயிறு மாதிரி கொடுக்குறாங்க. எப்பயும் ஒரு அரசியல் யாப்பை கொடுத்தா அவங்களுக்கு தெரியும், அதுக்குள்ள நிறைய சீர்திருத்தங்கள் இருக்கும். நிறைய சீர்திருத்தங்கள் இருக்கும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஐஃபோன் வாங்குறோம்னு சொன்னால் அதில் 6 வாங்குறோம், 7 வாங்குறோம்னு சொன்னால் ஐஃபோன் 6-ஐ விட கொஞ்சம் 2 3 ஃபியூச்சர் கொஞ்சம் கூடயா இருக்கும். அதில் 8 வாங்குறோம்னா அதை விட கொஞ்சம் கேமரா குவாலிட்டியாக இருக்கும், இன்னும் சில விஷயங்கள் செய்ய இயலுமா இருக்கும். சரியா? அந்த வகையில் தான் ஒவ்வொரு யாப்பு புதுசு புதுசாக வர வர அதில் எக்ஸ்ட்ராவாக 2 3 விஷயங்கள் வரும். எனவே எக்ஸ்ட்ராவான விஷயங்களை மட்டும் நாங்கள் விளங்கி வச்சிருந்தா போதும். யாப்புகள்ங்கிறது எனக்கு உண்மையில பிடிச்ச ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, மற்ற யூனிட்டுகளை போல இல்லை. அதில் ஒரு விஷயத்தை நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா, டொனமூரை நல்லா கோல்ஃபுருக்கமோட நல்லா படிச்சிட்டோம்னா அவங்களை குரு மக்களை மணிங் மணிங்டவன் சேர் லேசி புதுசாக வர விஷயத்தை மட்டும் தான் படிக்கிறது. டொனமூரை நல்லா படிச்சிட்டோம்னா அங்கால சோல்பெரி முதலாம் குடியரசு சாப்பிட்றோம், ரெண்டாம் குடியரசு சாப்பிட்றோம் லேசி புதுசாக வர விஷயத்தை மட்டும் தான் நாங்கள் படிக்கணும். அந்த வகையில் நாங்கள் கோல்ஃப்ரூக் இந்த டொனமூர் அரசியல் ஞாபட என்னென்ன புதுசாக கொடுத்த ஃபியூச்சர், என்ன புதுசு புதுசாக கொடுத்த என்ன சீர்திருத்தங்கள் என்னன்னு நாங்கள் பார்த்தோம். அதில் முதலாவது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னால் அரசாங்க சபை. அதாவது சட்டத்துறை. உங்களுக்கு தெரியும், அரசுன்னு ஒன்று இருக்குது, அரசாங்கம் ஒன்று இருக்குது. அது நாங்கள் தேர்ட் படிச்சிருந்தோம், அரசை படிச்சிருந்தோம்.
அரசாங்கம் ஒன்று இருக்குது. அதை ஃபோர்த் யூனிட்ல படிச்சிருந்தோம். அந்த அரசாங்கத்துல 3 துறை இருக்குது: சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. இதான் அந்த 3 துறை. சட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் அது எப்பவும் அதுல வேலை என்னன்னு சொன்னா, நாட்டுக்கு தேவையான சட்டங்களை இயற்றுறது. இது அதுல வேலை. எங்களோட நாட்டு மக்கள் எல்லாரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும்னு சொன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட சட்டங்கள் தேவை, இதை உருவாக்குறது தான் சட்டத்துறையில வேலை. இத ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மெத்தட்ல உருவாக்குவாங்க. சிலவங்க பாராளுமன்றத்துல அதை உருவாக்குவாங்க. அதுக்கு இன்னும் வேற வேற பெயர்கள் இருக்கு. அந்த வகையில டொனமூர் யாப்புல இந்த சட்டத்தை உருவாக்குற இடத்துக்கு பேர் அரசாங்க சபைன்னு சொன்னாங்க. நாங்க அதை பத்தி பார்த்திருந்தோம். அரசாங்க சபைன்னா என்ன, அரசாங்க சபையில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன தேவை, உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்குதா? அரசாங்க சபையில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி மெசேஜ் போடையிலும் அல்லது நான் திருப்பி திருப்பி சொல்றது ஏன்னு அப்படின்னு சொன்னா உங்களோட மைண்ட்ல நல்லா பதிகிறதுக்கு. என் அரசாங்க சபை நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம். நான் திரும்ப 50, வெரி குட். 50 வந்து பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் மூலமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவங்க 50 பேர் இருந்தாங்க. அதோட சேர்த்து நியமனம் மூலமாக தெரிவு செய்யப்பட்டவங்க ஒரு 8 பேர் இருந்தாங்க. அப்ப எத்தனை, 58. அதோட சேர்த்து காரியதரிசிகள் 3 பேர் இருந்தாங்க. அப்ப மொத்தம் 61. அரசாங்க சபையில இருந்த உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டா நீங்க 61 சொல்லணும். பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் மூலமாக வந்தவங்க எத்தனைன்னு கேட்டா நீங்க 50 சொல்லணும். அந்த வகையில மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 61 பேர் இருக்கிறாங்க. இவங்களோட பதவிக்காலம் 5 வருஷம். பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் மூலமாக இவங்க உள்ளுக்கு வந்தாங்க. இந்த விஷயங்களை நாங்க படிச்சிருந்தோம். பாத்திமா, காத்து வருஷம், காத்து வருஷம் லைட்டை போ. சரியா? இப்ப நாங்க என்ன செஞ்சோம், ஆம், ரணமுரியாவில் அரசாங்க சபையில் 61 உறுப்பினர்கள் அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது அவங்களோட அரசாங்க சபையிட உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்திருந்தோம். அதில் கட்டமைப்பு அதெல்லாம் வரும். அது பதவிக்காலம் பார்த்திருந்தோம். அந்த பதவிக்காலம் 5 வருடம். ஆனால் 5 வருடத்துக்கு உள்ளாலேயும் 5 வருட அந்த 5 வருடம் தான் பதவிக்காலம். அதுக்குள்ளேயும் அரசாங்க சபை கலைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன சந்தர்ப்பம்னு பார்த்திருந்தோம். அதே போல் அவங்களோட அதிகாரம் பார்த்திருந்தோம். இன்னும் அவங்களுக்கு இருந்த தடைகள் பார்த்திருந்தோம். அவங்களோட குறைகள் எல்லாம் பார்த்திருந்தோம். இனிமே அரசாங்க சபையை திரும்ப ஒருக்க பார்த்து நான் அதில் பாடமாக்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் சொல்லி தந்திருந்தேன். அதையும் கொஞ்சம் பார்த்து மீட்டிங் கொள்ளுங்க. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் சர்வஜன வாக்குரிமை. சர்வஜன வாக்குரிமையில என்ன, அது ஏன் கொடுத்தாங்க, கொடுத்ததுக்கான காரணம் என்ன, சிங்கள தலைவர்கள் முன் வச்ச வாதங்கள் என்ன, அதுக்கு இவங்க கொடுத்த பதில் என்ன, அதே போல நொணம்பூர் அரசியல் யாப்புல இந்த சர்வஜன வாக்குரிமை ஏற்படுத்திய அரசியல், சமூக, பொருளாதார விளைவுகள் என்ன, இதெல்லாம் பார்த்துருந்தோம். அதை நீங்க ஒருக்கா திரும்ப அந்த நோட்ஸை படிச்சு ரிவிஷன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் பிரதேசவாரி பிரதிநிதித்துவ தேர்தல் முறைனா என்ன, இனவாரி பிரதிநிதித்துவ தேர்தல் முறை என்ன, இன ரீதியாக அரசாங்க சபைக்கு ஏற்கனவே ஆக்கள் எடுத்தாங்க, அதுக்கு பிறகு பிரதேச ரீதியா எடுத்தாங்க, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்செல்லாம் காட்டியிருந்தேன். இலங்கைய பிரதேசங்களை பிரிச்சு ஒவ்வொரு பிரதேசத்துல இருந்து ஆக்கள் எடுக்கிற முறை தான் பிரதேசவாரி பிரதிநிதித்துவம். அதெல்லாம் நான் சொல்லி தந்திருந்தேன். அடுத்ததாக நாங்க பார்த்தது நிர்வாக குழு பார்த்தோம். நிர்வாக குழு நேற்று நான் நினைக்கிறேன் கடைசி கிளாஸ்ல நிர்வாக அமைச்சரவை பார்த்தோம், நிர்வாக குழு பார்த்தோம், மந்திரி சபை, அமைச்சரவை எல்லாம் நாங்க பார்த்து இன்றைக்கு பார்க்க போறது தேசாதிபதியை பத்தி பார்க்க போறோம். அந்த வகையில நேற்று நடந்த கிளாஸஸ் இன்னொரு ரிவிஷன் ஒன்று செஞ்சுட்டு நான் இன்றைய கிளாஸுக்கு போறேன். ஆஹ் சொல்லிடுமா, மந்திரி சபையில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க, மந்திரி சபையில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? 10. ஓ, 10. சரி. உங்களுக்கு தெரியும், ஆஹ் நாங்க வந்து எங்களோட வீட்டில் எல்லாருமே ட்ரிப் போகிறோம். சரியா? நுவரெலியாவுக்கு ட்ரிப் போகிறோம். நுவரெலியாவுக்கு ட்ரிப் போகிறோம்னு சொன்னால் ஃபெஸ்ட்டுக்கு தீர்மானத்தை கொண்டு வரணும். நுவரெலியா ட்ரிப் போகிறோங்கிற தீர்மானத்தை கொண்டு வரணும். எனவே வீட்டில் எல்லாரும் நாங்கள் இருப்போம். இருக்கிற டைமில் ஒரு கதை ஒன்று வரும். நானாவோ தம்பியோ நீங்களோ என்ன செய்வீங்க, ஒரு மசோதாவை கொண்டு வருவீங்க. எப்படி ட்ரிப் போவோம்,
இப்படின்னு ஒரு கதை. இது ஒரு மசோதா நிறைவேற்றப்படல. அது எல்லாரும் பெரும்பான்மை அறிக்கிற எல்லாரும் போவோம் அப்படி சொன்னா என்ன, எல்லாரும் போவோம் அப்படின்னு சொன்னா ஓகே அது சட்டமா மாறிடும். சரி நாங்கள் நுவரெலியாவுக்கு இத்தனை டேட்ல போறேன், சட்டமா மாறினது இப்ப நிறைவேற்றப்படணும். நிறைவேற்றப்படுறதுக்கு என்ன செய்வோம், இந்த ட்ரிப்புக்கெல்லாம் பொறுப்பு நீங்க தான் சொல்லி ரெண்டு மூணு பேரை பொறுப்பாக்குவோம். நீங்க தான் சமைக்கிற, பஸ் பிடிக்கிறது, அந்தந்த வேலையெல்லாம் நீங்க தான் செய்யணும். ரெண்டு மூணு பேரை தான் பொறுப்பா போடுவோம், அவங்க தான் எல்லாத்தையும் செய்வாங்க. அதுதான் அமைச்சரவை. அந்த நிறைவேற்றத்துக்கு கொடுக்கும் இந்த பொறுப்பை, அதான் அமைச்சரவை. அந்த அமைச்சரவை தான் நாங்கள் பார்த்துருந்தோம். அதுல மொத்தம் 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேர்ல தலைவராக இருந்தது யாரு, பிரதம காரியதரிசி. அதே போல அதுக்கு ஒரு உப தலைவர் இருந்தாரு. அதே போல 3 காரியதரிசிகள் இருந்தாங்க. பிரதம காரியதரிசி, ஏற்கனவே மற்ற 2 காரியதரிசி, மொத்தம் 7 பேர், மொத்தம் 3 பேர். தலைவர், பிரதம காரியதரிசி, காரியதரிசி எத்தனை பேர், 3 பேர். அந்த 3 பேரும் இந்த அமைச்சரவையில இருந்தாங்க. அவங்க 10 பேர்ல 3 கழிச்சா மிச்சம் 7 பேர் வரும். 7 பேர் எங்க இருந்து எடுத்தாங்கண்டா, ஏற்கனவே நாங்க பார்த்து நிர்வாக குழுன்னு சொல்லி அரசாங்க சபையில இருக்கிற 57 பேர் எடுத்து, 57 பேர்னு சொன்னா அந்த சபாநாயகரையும் 3 காரியதர்சினையும் கழிச்சிங்கன்னா 57 பேர் வரும். 57 பேரை 7ஆ பிரிச்சாங்க. விவசாயத்துக்கு ஒரு 8 பேர், கல்விக்கு ஒரு 7 பேர், இப்படி 7 டீமா பிரிச்சாங்க. அந்த 7 டீமுக்கும் தலைவர் இருப்பாங்க. அந்த தலைவர்மார் எல்லாரையும் சேர்த்து சேர்த்து 7 தலைவர்களும் 3 காரியதரிசிகள் மொத்தம் 10 பேர். 10 பேர் தான் இந்த அமைச்சரவையில் இருந்தாங்கன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். இவங்களுக்கு அஹ், இவங்களுக்கு சில பணிகள் இருந்துச்சு, அதை நாங்க பார்த்திருந்தோம். இவங்களோட நன்மை என்ன, தீமை என்ன, இதெல்லாம் பார்த்திருந்தோம். சரியா? அந்த வகையில இன்றைக்கு நாங்க பார்க்க போறது தேசாதிபதி. எனவே இதை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தேசாதிபதி சொன்னா யாருன்னு சொன்னா, தேசாதிபதினா யாருண்டா, இப்ப உதாரணமா உங்களோட ஸ்கூல் இருக்குது, இல்லாட்டி உங்களோட மதரசா இருக்குது. உங்களோட ஸ்கூல்ல மதரசா உதாரணம் சொல்லேன்னா அது உங்களுக்கு மட்டும் தான் விளங்கும், மற்ற பிள்ளைகளுக்கு விளங்காது. அதனால ஸ்கூலை நான் சொல்றேன். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கன்னு, உங்களோட ஒரு சார் வரல பாடத்துக்கு, சயின்ஸ் பாட சார். அவர் தான் இன்றைக்கு பாடம் உங்களுக்கு எடுக்கணும். ஆனா அவர் பாடத்துக்கு வரல. அவர் என்ன செய்யறாரு, இன்னொரு சயின்ஸ் பாட சாரை அவருக்கு பதிலா அனுப்பி வைக்கிறார். நீங்க போய் இந்த பாடத்தை படிச்சு கொடுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அவர் வந்து உங்களுக்கு பாடத்தை எடுக்கிறாரு. இதுதான் தேசாதிபதியோட வேலை. பிரித்தானியா தான் இலங்கையை ஆட்சி செய்யுது. பிரித்தானிய முடிதான் இலங்கைக்கு பொறுப்பு. சரியா? அந்த இலங்கையை ரன் பண்றதுக்கு, நிர்வாகம் பண்றதுக்கு பொறுப்பு யாருன்னா இங்க பிரித்தானிய முடிதான். நான் தான் பொறுப்பு. பிரித்தானிய முடி நான் தான் பொறுப்பு. ஆனா எனக்கு வந்து இலங்கை ஆள இயலுமா? ஆள இயலாது. ஏன்? எனக்கு கீழே இந்தியாவும் இருக்குது, எனக்கு கீழே வேற வேற நாடுகளும் இருக்குது. அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். எனவே என்னால வர இயலாது. அடுத்து தூரம் கூட. எனவே பிரித்தானிய மொழி என்ன செய்வான்னா தனக்கு சார்பாக ஒரு ஆளை கூப்பிடுவான். கூப்பிட்டு சம்பளத்தை கொடுத்து நீ வந்து இலங்கையை ஆட்சி செய், நான் சொல்ற மாதிரி தான் செய்யணும், சில விஷயத்த இதை கேட்டு தானே செய்யணும் என்று சொல்லி அவன் அனுப்பி விடுவான். அந்த தேசாதிபதி இலங்கைக்கு வந்து இறங்குவார். அவர் இலங்கைக்கு வந்து பிரித்தானிய முடி சார்பாக இந்த இலங்கையை அவர் ஆட்சி செய்வார். இதுதான் தேசாதிபதியோட வேலை. இந்த தேசாதிபதியை பொறுத்த வரைக்கும் இவர் கோல்ஃபுர் கவர்னர்ல இருந்தாரு. கோல்ஃபுர் கவர்னர் முன்னுக்கும் இருந்தாரு. சரி, அந்த டைம்ல இவருக்கு இருந்த அதிகாரம்லாம் கூட. யாராவது ரோட்ல போனா கூப்பிடுவாரு, நீ ஜெயிலுக்கு போனா ஜெயிலுக்கு போகணும். ரோட்ல யாரும் போனா நீ வந்து வேற நாட்டுக்கு போனா வேற நாட்டுக்கு போகணும். இவரை கொலை செய்யுங்கன்னா கொலை செய்யணும். அந்த அளவுக்கு அதிகாரம் இருந்துச்சு. என்ன செஞ்சாங்க, கோல்ஃபுர் கவரன் யாப்பை கொண்டு வந்து இவரை கொஞ்சம் கட்டி போட்டாங்க. இவரை கொஞ்சம் அடக்கினாங்க. சரியா? அடுத்தடுத்த யாப்புகள் வர வர இவர் அதிகாரம் குறைஞ்சி குறைஞ்சி டொனமூர் யாப்புல இவர் அதிகாரம் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. ஆனாலும் அதிகாரம் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அவர்தான் அதிகாரம் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. எனவே இப்ப டொனமூர் யாப்பை பொறுத்த வரைக்கும் டொனமூர் யாப்புல தேசாதிபதி எப்படி இருந்தாரு, இதைத்தான் நாங்க படிக்க போறோம். அந்த வகையில தேசாதிபதியோட வேலை என்னன்னு சொன்னா, பிரித்தானிய முடிசார்பாக இலங்கையை ரன் பண்றது, இலங்கையை நிர்வாகம் பண்றது தான் இந்த தேசாதிபதிக்கான வேலை. சரி, இந்த தேசாதிபதியை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும், இதை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நோமலா பார்ப்போம். டொலமூர் யாப்புல நாங்க ஏற்கனவே தேசாதிபதியை பத்தி எந்தெந்த இடங்கள்ல படிச்சோம்னு சொல்லி சும்மா நோமலாக பார்த்து கொண்டு வருவோம். அதுக்கு பிறகு நோட்ஸுக்கு போவோம். அந்த வகையில ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க படிச்சது அரசாங்க சபை. அரசாங்க சபையில அரசாங்க சபை நாங்க படிச்சிருந்தோம். சரியா?
அரசாங்க சபை படிச்சிருந்தோம். அதுல அரசாங்க சபையில தலைவர் யாருன்னு சொன்னா சபாநாயகர். அரசாங்க சபையில தலைவர் யாருன்னு சொன்னா சபாநாயகர். அரசாங்க சபையில அங்க இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரு மசோதா கொண்டு வராங்க. நாங்க வந்து இலங்கையில் எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுப்போம்னு சொல்லி அங்க அரசாங்க சபையில டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு சட்டமா மாறுது. சட்டமா மாறினா யார் இறுதி ஒப்பம் சைன் வைக்கணும்? சொல்லுங்க பாப்போம். நாங்க அரசாங்க சபையில தடைகள் படிச்சிருந்தோம். அரசாங்க சபையில தடைகள் அதுல வரும். அதுல தேசாதிபதியை பத்தி நிறைய வந்துருந்துச்சு. அதுல சட்டத்துக்கு இறுதி ஒப்பமிடுறது யாரு? அதை கொஞ்சம் திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க சரியா? இறுதி ஒப்பமிடுறது தேசாதிபதி. நாங்க வந்து அரசாங்க சபையில என்ன படிச்சிருந்தோம்னு சொன்னா தடைகள் படிச்சிருந்தோம். அதாவது அரசாங்க சபையில இருந்த தடைகள் என்ன? இலங்கை பிரதிநிதிகள் 58 பேர் இருக்கிறாங்க. இவங்களால நினைச்ச சட்டங்களை இலங்கைக்கு ஏற்ற முடியும். ஆனா இவங்களுக்கு இருந்த தடைகள் என்ன? அதுல நாங்க ஒரு 5 தடைகள் பார்த்திருந்தோம். அதுல முதலாவது என்ன? என்னதான் சட்டம் இயற்றினாலும் தேசாதிபதி தான் இறுதி ஒப்பமிடணும். இது முதலாவது தடை. அடுத்தது என்ன? அவசர காலங்கள்ல தேசாதிபதி சட்டம் இயற்ற இயலும். அவசரம் இல்லாத காலங்கள்ல அரசாங்க சபையை கேட்டுட்டு இவரால சட்டம் இயற்ற இயலும். இப்படி நாங்க படிச்சிருந்தோம். சரியா? எனவே அரசாங்க சபையில நாங்க தேசாதிபதி பத்தி இந்த தகவல்கள் எங்களுக்கு தெரியும். சரியா? எனவே நாங்க திரும்ப இந்த தலைப்புகளை பாடமாக தேவையில்லை. இந்த தலைப்புகளையும் இந்த விஷயங்கள் வருது. நாங்க இதை அரசாங்க சபையில படிச்சிட்டோம். அரசாங்க சபையில சட்டத்தோட தொடர்பாக இந்த தேசாதிபதிக்கு இவ்வளவு அதிகாரங்களும் இருந்துச்சு. சரியா? ஓகே. இப்ப நாங்க அடுத்தது பார்த்தோம் என்னன்னு சொன்னா சர்வஜன வாக்குரிமை பார்த்தோம். சர்வஜன வாக்குரிமை பார்த்தோம். அதுல தேசாதிபதி பெருசா வரல. அடுத்தது பார்த்தோம் நிர்வாக குழு பார்த்தோம். நிர்வாக குழுல நிர்வாக குழுல எத்தனை உறுப்பினர்கள்? 57 உறுப்பினர்களை தான் ஏழா பிரிச்சு எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாமே செஞ்சாங்க. சரியா? நிர்வாக குழுலையும் தேசாதிபதி பெருசா இல்லைன்னு ஒரு 1.5 இடத்துல வாராரு. அதை நாங்க பிறகு பார்ப்போம். அடுத்தது என்ன பார்த்தோம்? அமைச்சரவை பார்த்தோம். அமைச்சரவையில மொத்தம் 10 உறுப்பினர்கள். சரியா? 10 உறுப்பினர்கள். இவங்க ஒரு விஷயத்தை நிறைவேற்றணும்னு சொன்னா இவங்க அதை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா அரசாங்க சபையிட்ட கொடுப்பாங்க. அரசாங்க சபை தேசாதிபதியிட்ட கொடுக்கும். அந்த விஷயத்தை நாங்க அதுல தேசாதிபதியை படிச்சிருந்தோம். வேற எங்க தேசாதிபதியை பத்தி கேள்விப்பட்டிருந்தோம்? ஆஹ் தேசாதிபதி வேற எங்க படிச்சோம்? இன்னொன்று படிச்சோம் என்னன்னு சொன்னா தேசாதிபதிட்ட ஒரு சட்டம் போகுது. இதை அவரு சில விஷயங்கள் செய்ய இயலும். ஒன்று அதை ஒப்புதல் கொடுக்க இயலும். அல்லது ஒப்புதல் கொடுக்காம நிராகரிக்க இயலும். அல்லது ஒரு ஒப்புதல் கொடுத்துட்டு இது 6 மாசத்துக்கு பிறகு செய்யுங்க அப்படின்னு சொல்ல இயலும். அல்லது இது வந்து சிறுபான்மை எதிராக இருக்குதுன்னு சொல்லி அதை நிராகரித்து ரிஜெக்ட் பண்ணி விட இயலும். அது சில விஷயங்களை பிரித்தானிய முடிட்ட கேட்டுட்டு இவர் செய்ய இயலும். இப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம். அதே போல் தேசாதிபதியை பற்றி இன்னும் என்ன பார்த்துருந்தோம்னு சொன்னா சரி இவ்வளவும் ஏற்கனவே நாங்கள் படிச்சது. இப்ப இந்த தேசாதிபதியை பற்றின தலைப்புக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வருகுது அந்த விஷயங்களை நாங்க இப்ப நோட்ஸ் ரீதியாக படிப்போம். தேசாதிபதியை பொறுத்த வரைக்கும் சரியா இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்தா அதுல தேசாதிபதியின் அதிகாரங்கள் ஒன்று இருக்குது. இதுதான் முக்கியம். இதை உங்களுக்கு கட்டாயம் பாடம் இருக்கணும். தேசாதிபதியின் அதிகாரங்கள் இவருக்கு என்னென்ன அதிகாரம் இருந்துச்சுன்னு பாடம் இருக்கணும். இங்க நீங்க இதை பாடமாக்கிட்டீங்கன்னா சோல்பரிலேயே திருப்பி வரும். அங்க 2 3 குறைஞ்சிருக்கும் அல்லது கூடியிருக்கும். முதலாம் குடியரசு யாப்புல திரும்ப வரும். ரெண்டாம் குடியரசு யாப்புல அது கொஞ்சம் மாறி வரும். எனவே அங்க நீங்க பாடமாக்க தேவையில்லை. எனவே டொனமூர் யாப்புல இருக்கிற
தேசாதிபதி அதிகாரங்கள் எல்லாத்தையும் நீங்க கட்டாயமா பாடமாக்கணும். சரியா? தேசாதிபதிக்கு ஒரு 6 வகையான அதிகாரங்கள் இருந்துச்சு. முதலாவது அதிகாரம் சடங்கு முறையான மற்றும் நெருக்கடி நிலைக்கு உட்படாத அதிகாரம் அப்படின்னு சில அதிகாரங்கள் இருந்துச்சு. சரியா? அடுத்ததாக அரசாங்க சேவையோடு தொடர்பான அதிகாரம், நிறைவேற்று அதிகாரங்களும் உறுதிப்படுத்தும் அதிகாரம், விசேட நிலைகளில் சட்டவாக்கம் செய்யும் அதிகாரம், அவசர கால நிலைகளில் விசேட அதிகாரம், சட்டத்துறையோடு தொடர்பான அதிகாரம், இப்படி 6 வகையான அதிகாரங்கள் தேசாதிபதிக்கு இருந்துச்சு. இதை நீங்க கட்டாயமா பாடமாக்கணும். இது ஒன்றுமில்ல, நீங்க பெருசா ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. தேசாதிபதி சொன்ன யாருன்னு நாங்க பார்த்துட்டோம். நான் சொன்ன அந்த சேருக்கு பதிலாக இன்னொரு சேர் அனுப்பினாரே, அந்த வேலையை தான் தேசாதிபதி செய்வாரு. இந்த தேசாதிபதி கிட்ட சில அதிகாரங்களை கொடுத்துருந்தாங்க. அந்த அதிகாரங்கள் என்னென்ன வகையான அதிகாரங்கள் அப்படின்னு நாங்க பார்க்க போறோம். வெறுங்களேன். ஆம், நீங்க இருக்கிறீங்க. நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்குது. என்ன பொறுப்புகள்? உங்களோட குடும்பத்தோட தொடர்பான பொறுப்புகள். உங்களோட தம்பி, தங்கச்சிமாரை நல்ல முறையில் வழிப்படுத்தணும். உங்களோட பெற்றோர்கள் நீங்க உதவி செய்யணும். இப்படி சில பொறுப்புகள் இருக்குது. உங்களோட மദ്രஸாவோட தொடர்பான பொறுப்புகள். அங்க நீங்க டைமுக்கு போகணும். அவங்களோட வேலைகளை செஞ்சு கொடுக்கணும், படிக்கணும். இப்படியான விஷயங்கள் இருக்குது. உங்களோட வேற நண்பர்கள் ரீதியான பொறுப்புகள், நண்பர்களோட இணையிறது, உங்களோட குடும்பத்தோட தொடர்பான பொறுப்புகள், இப்படி நிறைய பொறுப்புகள் இருக்குதானே. இதே போல தேசாதிபதிக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. அந்த அரசு இந்த சட்டத்துறை தொடர்பான பொறுப்புகள், நிறைவேற்றுத்துறை ரீதியான பொறுப்புகள், அடுத்து அரசு சேவையோட தொடர்பான பொறுப்புகள், இப்படி அவருக்கு சில பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்புகள் என்ன என்ன அந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எங்களுக்கு பாடம் அறிக்கணும். முதலாவது தேசாதிபதினா நீங்க யாருன்னு எழுதுவீங்க? பிரித்தானிய முடிக்கு பகரமாக அனுப்பப்பட்டவரால் தான் இந்த தேசாதிபதி. இவருக்கு இவ்வளவுதான் பதவிக்காலம் எல்லாம் இல்ல. அவங்க நினைக்கிற வரைக்கும் இவரை பதவியில வச்சிருப்பாங்க. சரியா? இவரை ஏன் அனுப்பினாங்கன்னு சொன்னா, தேசாதிபதியை நியமிச்சாங்கன்னா இலங்கையை தன்னை கொண்ட்ரோல்ல வச்சு கொள்ளணும். காலனித்துவத்துக்கு கீழே தொடர்ந்து வச்சு கொள்ளணும். இலங்கையை அவங்க நினைச்ச மாதிரி ஆட்சி செஞ்சுட்டு போகப்படா. அவங்கள்ட்ட ஆட்சி பொறுப்பாட்சியை கொடுத்தா அவங்க நினைச்ச மாதிரி ஆட்சி செய்வாங்க. எங்கட பிரித்தானியாவுக்கு எதிராக அவங்க சட்டம் இயற்றுவாங்க. ரணமுறையாப்ப மீறி செயற்படுவாங்க. சரி, அடுத்தது இலங்கையில நிறைய சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக இந்த பெரும்பான்மை மக்கள் செயற்படுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? ஒரு தீர்வாக தேசாதிபதி அனுப்பினாங்க. இந்த தேசாதிபதியோட வேலை என்ன சொன்னா, இலங்கையில இருந்துட்டு இலங்கை அந்த அரசாங்கத்தில் இருப்பாங்க தானே முக்கியமான ஆட்கள், இவங்கள பிரித்தானியாவுக்கு எதிராக ஏதாவது செய்யறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாரு. செஞ்சா விட மாட்டாரு. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஏதாவது செய்யறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாரு. ஏதாவது செஞ்சா விட மாட்டாரு. ஏன்னா இவர்கிட்ட தான் நிறைய முக்கியமான அதிகாரங்கள் இருக்குது. ஒரு சைன் வைக்கிற அதிகாரங்கள் நிறைய இருக்குது. அந்த வகையில இதான் தேசாதிபதியோட வேலை. இந்த தேசாதிபதி இந்த மொத்த இலங்கைக்கும் இப்ப இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார மாதிரி மொத்த இலங்கைக்கும் தலைவர் யாருன்னு சொன்னா இந்த தேசாதிபதி தான். அவருக்கு கீழே தான் 3 காரியதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே தான் இந்த இலங்கை நிர்வாகம் இருக்குது. சரியா? அப்ப இதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதலாளி தான் தேசாதிபதி. தேசாதிபதியை யாரு, அந்த கேரக்டர் யாருங்கிறத நல்லா விளையாங்கி கொள்ளுங்க. இப்ப இவருக்கு சில பணிகள் இருக்குது. அது என்ன பணிகள், என்னென்ன வேலைகள் அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இதை நீங்க பாடமாக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இது இருக்குது. முதலாவது இவர் அதிகாரம் என்னன்னு சொன்னா, சடங்கு மற்றும் நெருக்கடி நிலைக்கு உட்படாத அதிகாரங்கள். அதாவது அப்படின்னு என்னன்னா, சும்மா சடங்கு ரீதியான அதிகாரம். இப்ப எடுங்களேன், உங்களோட வாப்பா விடுங்க. உங்களோட வாப்பாக்கு சில சடங்கு ரீதியான அதிகாரங்கள் இருக்கும். என்ன? சில குடும்பத்துல வாப்பா வந்தா தான் சாப்பிடுறது. அது ஒரு சடங்கு ரீதியான அதிகாரம். ஆஹ் இன்னும் சடங்கு ரீதியான அதிகாரம் வாப்பாக்கு என்ன இருக்கும்? ஒரு ஆம், அதாவது இங்க உழைச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களோட சம்பளத்துல இருந்து அவங்களுக்கு கொடுக்கறது. இது ஒரு சடங்கு ரீதியான அதிகாரம். வேற இப்படி நாங்க சடங்கு ரீதியாக ஒரு அதிகாரத்தை கொடுத்திருப்போம். இது எல்லா பாப்பமாருக்கும் அந்த அதிகாரம் இருக்கும். இதே போல இந்த தேசாதிபதிக்கு சில சடங்கு ரீதியான அதிகாரம் இருக்கு. சடங்கு ரீதியாக அந்த அதிகாரம் இருக்கு. உதாரணமா ஒரு பெரிய விழா ஒன்று நடக்குது. அந்த விழாவுக்கு முக்கியமான விழா, உதாரணமா சுதந்திர தின விழா நடக்குதுன்னு சொன்னா, அந்த டைம் சுதந்திர தின விழா இல்ல. சரியா? சும்மா வேற என்ன விழான்னு சொன்னா இவரை கூப்பிடுவாங்க. இவர் போய் வருவாரு. இது ஒரு அதிகாரம், சடங்கு ரீதியான அதிகாரம். நெருக்கடி நிலைக்கு உட்படாத அதிகாரம். இது ஒரு நெருக்கடி நிலை டைம்ல
இப்படியான அதிகாரம் இல்லை. அதாவது நெருக்கடி நிலைன்னா என்ன, ஒரு யுத்த டைம், பெரிய ஒரு கொரோனா வந்துட்டு இப்படியான டைம் இல்லை. ஸோ சுமூகமாக இருக்குமே நாடு. இந்த டைம்ல ஒரு சடங்கு ரீதியான சில அதிகாரம் இருக்கு இருக்குது. அதுல முதலாவது அதிகாரம் என்னன்னா, அரசின் இலச்சினையை வைத்திருத்தல். அரசோட இலச்சினை இவர்கிட்ட தான் இருக்கும். அரசு இலச்சினைன்னா என்ன, இலங்கை நாடுன்னு சொன்னா அந்த இலங்கை நாடு இவர்கிட்ட தான் பொறுப்பு. அந்த இலங்கை நாட்டு இலச்சினை அது இவர் தான் வச்சிருப்பாரு. அடுத்தது குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு அளித்தல். ஒரு பெரிய குற்றம் செஞ்சுட்டு வந்துட்டான், 4-5 கொலை செஞ்சுட்டு வந்துட்டான், அவனை என்ன செய்யறேன்னா, இவர் நினைச்சா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டான் அப்படின்னா, ஆ நீ உன்னை நான் மன்னிச்சிட்டேன் நீ போ அப்படின்னு அனுப்புற அதிகாரம் இவருக்கு இருந்துச்சு. யாருக்கு? இந்த தேசாதிபதிக்கு இருந்துச்சு. ஆனா அந்த அதிகாரம் ஒரு பிழையான அதிகாரம். ஏன்? அதாவது இவருக்கு மன்னிப்பு வழங்குற அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னா, உம், நீதியாக நடந்து கொள்வாரா? இது தெரிஞ்சாங்கள மன்னிச்சு விடுவாரு, தெரியாதாக்களை விட்டுடுவாரு. அப்படி இல்லாட்டி இப்ப கொலை செஞ்சவனை மன்னிச்சு விட்டா, அந்த கொலை செய்யப்பட்டவன் அவன்ட குடும்பம் தானே மன்னிக்கணும். சரியா? கொலை செய்யப்பட்டவனுக்கு என்ன நீதி? கொலை செஞ்சவனை கொலை செய்யணும். இவருக்கு தேசாதிபதிக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சு, மன்னிச்சு விடுறது. அந்த அதிகாரம் இருந்துச்சு. அதே போல முப்படைகளினது பிரதம தளபதியாக செயற்படுதல். இலங்கையில் நிறைய படைகள் இருக்கின்றன. கப்பல் படை, இராணுவ படை, இப்படி நிறைய படைகள் இருக்கு. இந்த முப்படைகளுக்கும் இவர் தலைவராக இருப்பார். சடங்கு ரீதியாக முப்படைகளுக்கும் சேர்த்து இவர் தலைவதியாக இருப்பார். இப்ப யார் எங்க நாட்டுல? ஜனாதிபதி தான் முப்படைகளும் தளபதியாக இருப்பாரு. ஆனா நொணமுர் காலத்துல முப்படைகளுக்கும் தளபதி யார் இருந்தாருந்தா இந்த தேசாதிபதி இருந்தாரு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, வெளிநாட்டு விவகாரங்களை செயற்படுத்தல். வெளிநாடு விஷயம், வெளிநாட்டுக்கு போய் வாரது, வெளிநாடுகளோட பிஸ்னஸ் பண்றது, வெளிநாடுகளோட என்ன ஒரு இலங்கையும் வெளிநாடுகள் ஒரு டீல் ஒன்று வச்சு கொள்றது, இப்படியான விஷயங்களை இலங்கைக்குள்ள இருக்கிறாங்க பார்க்கலாம். இந்த தேசாதிபதி அதெல்லாம் பார்ப்பாரு. என்னையும் இலங்கை சம்பந்தமான விஷயம் என்ன, இவர் தான் பேசுவார். சரியா? அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த விழாக்கள்ல பங்கு கொள்றது, இப்படியான அதிகாரங்கள் இருந்துச்சு. இதை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. அரசின் இலட்சினியை வச்சுக்கொள்றது, அடுத்தது குற்றவாளிகளை மன்னிக்கிறது, முப்படைகளோட தளபதியாக செயற்படுறது, வெளிநாட்டு விவகாரங்களை செயற்படுத்துறது, இந்த விழாக்கள்ல கலந்து கொள்றது, இதெல்லாம் சடங்கு ரீதியான அதிகாரங்களா இருந்துச்சு. தேசாதிபதியிட சடங்கு ரீதியான அதிகாரங்கள். அடுத்தது அரசாங்க சேவையோட தொடர்பான அதிகாரங்கள். அரசாங்க சேவை என்று சொன்னா டீச்சர்மார், எங்கட சேர்மார், அதே போல அந்த சமுர்த்தி உத்தியோகத்தர்கள், டிஎஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் அரச சேவை அதிகாரிகள். அரசு சேவை அதிகாரிகள். இப்போ போலீஸ் மா அதிபர், இந்த அரசு சேவையை செய்யறதுக்காக பதவி ரீதியாக சம்பளம் கொடுத்து நாங்கள் நியமிச்ச அதிகாரிகள். இது அரசு சேவை. இது ஒரு நாட்டில் கட்டாயம் இருக்கணும். ஒரு நாட்டில் அரசு சேவை இல்லாட்டி போலீஸும் இல்லை, இராணுவமும் இல்லை, டீச்சர்மாரும் இல்லை, சேர்மாரும் இல்லைண்டா எப்படி இருக்கும் நாடு? நாட்டை கொண்டு போகிறவங்கெல்லாம் தேவை. எனவே இதோட தொடர்பான அதிகாரங்கள் தேசாதிபதிட்டு இருந்துச்சு. என்ன? நாட்டின் சிவில் சேவையை கட்டுப்படுத்தும் அதிகாரம். நாட்டின் சிவில் சேவையை கட்டுப்படுத்தும் அதிகாரம்னா இதுதான். இந்த நாட்டில் பொது சேவையை கட்டுப்படுத்தும் அதிகாரம். நான் சொல்லியிருந்தேன், நாட்டில் நடக்கிற அந்த வேலைகள். சரியா? ஆம், அதாவது சிவில் சேவைன்னு சொன்னா எங்களுக்கு சேர்மாரை படிச்சு தரது, அந்தந்த வேலைகள். அதே போல ஆம், அதிகாரிகளை பதவி கொடுக்கிறது, பதவி கொடுக்கிறது, அவங்கள வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, இடமாற்றம் செய்யறது, பிடிக்கலாட்டி பதவியை விட்டு நீக்கி விடுறது, இந்த அதிகாரம்லாம் இவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இது பிரித்தானிய முடிட்ட கேட்டு தான் இதெல்லாம் செய்யணும். சரியா? ஆஹ் சரி, இதுதான் இதுல இருக்கிற அதிகாரம். இது முடிய போகுது. இது முடிய போகுது. இப்ப தேசாதிபதியை பத்தி நாங்க இவ்வளவு நேரம் படிச்சது உங்களுக்கு விளங்கிட்டா? கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது தேசாதிபதினு சொன்னா யாருன்னு சொல்லி தந்திருந்தேன். ஒரு சேரை வச்சு சொல்லி தந்தான். அவர் வர முடியாம போனதால இன்னொரு வர நியமிச்ச மாதிரி பிரித்தானிய முடிக்கு பதிலாக இருக்கிற ஒரு ஆள் தான், இலங்கையில் இருந்த ஒரு ஆள் தான் தேசாதிபதி. இந்த தேசாதிபதிக்கு இலங்கையில சில அதிகாரங்கள் கொடுத்திருந்தாங்க. அதுல முதலாவது அதிகாரங்கள் பார்த்தோம்னா சடங்கு ரீதியான அதிகாரங்கள். எங்கட பாப்பாக்கு இருக்கிற மாதிரி சும்மா விழாக்களுக்கு போய் வர்றது, குற்றவாளிகளை மன்னிச்சு விடுறது. சரியா? குற்றவாளிகளை மன்னிச்சு விடுறது, அரசுல இலட்சணையை வச்சு கொள்றது, வெளிநாட்டு விஷயங்களை பார்க்கறது, இதெல்லாம் இவர சடங்கு ரீதியான அதிகாரங்களா இருந்துச்சு. எனவே நீங்க தேசாதிபதினு போட்டுட்டு சடங்கு ரீதியான அதிகாரத்தை கீழே இதெல்லாம் எழுதி பாடமாக்கணும் கட்டாயம்.
இதெல்லாம் சோல்பரிலையும் திருப்பி வரும், மற்ற இதுலையும் திருப்பி திருப்பி வரும். அடுத்த அதிகாரங்கள் நாங்கள் பார்த்தா அரச சேவையுடன் தொடர்பான அதிகாரம். அரச சேவைன்னா ஒருத்தனை பதவியை கொடுக்கறது, பிடிக்கலாட்டி பதவியை விட்டு நீக்கி விடுறது, ஒருத்தனுக்கு பதவியை கொடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. சரியா? இந்த வேலைகள் எல்லாம் தேசாதிபதி செய்ய இயலும். யார்கிட்ட கேட்டு செய்வாரு? அங்க பிரித்தானிய முடிட்ட கேட்டு தான் இதெல்லாம் செய்வாரு. இப்போ உங்களுக்கு தேசாதிபதி விளங்கிட்டா? எவ்வளவு நேரம் படிச்சது விளங்கிட்டா? சொல்லுங்க. நான் திரும்ப ஒரு லிங்க் அனுப்புவேன், திரும்ப வாங்க. தேசாதிபதியை முடிச்சிட்டு நாங்கள் இதை சொல்லுங்க டக்குன்னு. ஆ